ஆனால் தேவனோடு கூட நாம் சிநேகமாக இருக்கலாம். आज जो प्रभु தேவனோடு கூட நட்புறவாக இருக்கலாம். आज जो प्रभु के साथ में जो मित्र बन के रह सकते பற்றி வாசிக்கிறோம். और ऐसे उसके पढ़ते हैं. நோவாவை பற்றி வாசிக்கிறோம். नूह के बारे में. பரிசுத்தவான்களை பற்றி வாசிக்கிறோம். पवित्र लोगों के विषय में. பரிசுத்த ஜீவியத்தினால் இறைவனோடு கூட நட்புறவாக இருக்கலாம். पवित्र जीवित के द्वारा परमेश्वर के साथ मित्रता में रह सकते हैं. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के அறியக்கூடுமோ அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது. நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமா இருக்கிறது. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நாம் ஆராய்ந்து அறிய முடியாது என்பதாக. परमेश्वर के अनंत ज्ञान को हम जांच करके समझ नहीं पाएंगे. தேவனோடு கூட நாம் சிநேகமாக இருக்கலாம். आज जो प्रभु தேவனோடு கூட நட்புறவாக இருக்கலாம். आज जो प्रभु के साथ में जो मित्र बन के रह सकते हैं. பற்றி வாசிக்கிறோம். और ऐसे उसके पढ़ते हैं. நோவாவை பற்றி வாசிக்கிறோம். नूह के बारे में. பரிசுத்தவான்களை பற்றி வாசிக்கிறோம். पवित्र लोगों के विषय में. பரிசுத்த ஜீவியத்தினால் இறைவனோடு கூட நட்புறவாக இருக்கலாம். पवित्र जीवित के द्वारा परमेश्वर के साथ मित्रता में रह सकते हैं. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति. அப்படி தேவனோடு கூட நட்புறவாக இருந்த பரிசுத்தவான்களை பற்றியும் பட்டியல் எழுதியிருக்கிறது. और ऐसा जो प्रभु के साथ मित्रता में रहे वो कई पवित्र लोगों के विषय में लिखा है. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र தேவனில் நாம் அன்பு கூற வேண்டும். इसलिए परमेश्वर से प्रेम करना, அவருக்கு பயப்பட வேண்டும், और उसको भय मानना, அவருக்கு கீழ்ப்படிவோமாக, उसके अधीन होना है, அவரை நோக்கி கூப்பிடுவோமாக, उसको देख के पुकारेंगे. அதாவது ஜெபம் ஒன்றுதான் இறைவனோடு தொடர்புக்கான வழி, வேற வழி கிடையாது. केवल प्रार्थना ही परमेश्वर के साथ संगति रख सकते हैं और कोई रास्ता नहीं है. ஜெபம் பண்ண வேண்டும், प्रार्थना करना है. ஜெபம் என்றால் என்ன? प्रार्थना के मतलब ஜெபத்தை பற்றிய காரியங்களுக்கு ஏராளமான படிகள் இருக்கு. प्रार्थना के विषय की बातें बहुत सारी है. ஒவ்வொருவரும் அவருடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய அனுபவம், அவருடைய அதாவது ஸ்திதிக்கு தக்கதாக ஜெபம் பண்ணுகிறார். हर एक लोग अपने अपने स्थिति के अनुसार प्रार्थना करते हैं. நீங்க ஜெபிக்கிற மாதிரி அவர் ஜெபிக்க மாட்டார், அவர் ஜெபிக்கிற மாதிரி இவர் ஜெபிக்க மாட்டார். ஒவ்வொருவருடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கும். आपके प्रार्थना के अनुसार दूसरा नहीं करेंगे, दूसरे के प्रार्थना के अनुसार आप नहीं करेंगे. நீங்க ஜெபிக்கிற மாதிரி நான் ஜெபிக்கிறது இல்ல, நான் ஜெபிக்கிற மாதிரி நீங்க ஜெபிக்கிறீங்க. आप जैसे प्रार्थना करते हैं ऐसा हम नहीं करता, हम जैसे प्रार्थना करते हैं आप नहीं करेंगे. अनेक மலைகளும் குண்டுகளும் மடுக்களும் அதாவது ஆழங்களும் உண்டு. प्रार्थना में कहीं चट्टान भी होता है, कोई छोटा गहरा स्थान भी होता है. எப்படியாயும் தேவனுடைய ஊழியர்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். कैसा भी हो प्रभु के लोगों सब प्रभु से प्रार्थना करना है. விசுவாசம் உள்ளவர்கள் தான் ஜெபம் பண்ணுகிறார்கள். जो विश्वास के लोगों प्रार्थना ஜெபம் பண்ணாதவர்கள் தாங்களே கடவுள் தாங்களே எல்லாத்தையும் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். प्रार्थना नहीं करते तो वो सोचते हैं कि हम ही परमेश्वर है, मैं ही सब कुछ करूंगा. ஜெபம் பண்ணி கூப்பிட்டாலுடைய தேவன் வந்து தலையிட மாட்டார். प्रार्थना करके पुकारने के अलावा प्रभु हमारे बातों में बीच में नहीं आएंगे. ஜெபம் பண்ணும்படி நமக்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறது. जो प्रार्थना करने के लिए आज्ञा भी दिया है. என்னை நோக்கி கூப்பிடு என்பி இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்பி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து கரிமோனை நோங்கிடுமே கருத்தாய் விசாரித்து
30 27-30 में அதாவது விதமாக 10:1 கர்த்தருடையது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. जो पहलौठा जो है प्रभु का है, அது எது பிராணியா இருக்கட்டும், நிலத்தின் வருவாயா இருக்கட்டும், கனிகளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், விதமாக கர்த்தருடைய கட்டளை, ஆடு மாடா இருக்கட்டும் என்று 9 10 கர்த்தருக்கு பிரித்து விடு என்று சொல்லி விதமாக கட்டளை இருக்கிறார். पक्षी हो, जानवर हो, भेड़ बकरियां हो, ये सब तो गिनना और 9 के बाद 10वां प्रभु का है. வாசிக்கலாம் 30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பொதுவாக அதாவது சில பேர்கள் தசமபாகம் ஒழுங்காய் செய்கிறதில்லை. और कुछ लोग दशांश ठीक से नहीं देते. வட இந்திய மக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தசமபாகத்தை பற்றி போதனையே இல்லை. उत्तर भारत के लोगों को दशांश देने का बात ही நம்முடைய नहीं. சபை மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தசமபாகத்தை பற்றியும் தேவனுடைய திட்டம், தேவனுடைய உபதேசத்தை பற்றி நாம் போதித்து நம்முடைய மக்களை வளர்க்கிறோம். लेकिन अपने मंडली के द्वारा थोड़ा थोड़ा जो परमेश्वर के नियमों को सिखा सिखा के हम आगे ले आते हैं. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும், நாம் வளர்ச்சி அடையவும், ஆசீர்வதிக்கப்படவும் அது மிகவும் கண்டிப்பானது என்று மல்கியா 3:8 முதல் 10 எழுதியிருக்கிறது. मलाकी 3 अध्याय 8 से लेकर ये संसार प्रकार के आशीष हो, आत्मिक प्रकार के बढ़त हो, इन सब के लिए दशांश देना बहुत जरूरी है. அதாவது கர்த்தர் இவ்விதமா சொல்கிறார், प्रभु ने यूं कहता, வெள்ளியும் பொன்னும் போய் நீ ஐஸ்வர்யனாக ஆகும் பொழுது, और जो तुम सोना चांदी ये सब तुम என் கைம்பலத்தினால் நான் சம்பாதித்தேன் என்று சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. तब तुम धनवान होकर तुम ये मत कहना, இந்த செல்வத்தை சம்பாதிக்கான அதாவது பலத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்து என்பதா. और तू धनवान होकर तुम दृप्त होकर जब रहेगा तुम ये मत कहना कि ये मेरे हाथों से मैंने बनाया, मैंने इतने आगे बढ़ाया करके, बल्कि ये तुम सोचना कि ये सब प्रभु ने मुझे दिया है. வாசித்து பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம் व्यवस्था वर्ण 8वां अध्याय வசனம் 16 முதல் வாசி. 16 से लेकर. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய் கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम सुनिए. நாம் எல்லா காரியத்திற்காகவும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். கைக்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும்ங்கிறதும் எழுதியிருக்கிறது. हर बातों के लिए प्रभु को महिमा करना है, प्रभु के जो नियमों को पालन करना, पालन करेंगे तभी ये होगा. மெட்ராஸ்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தார். चेन्नई में एक இப்ப ஊழியத்துல இல்ல, अभी அவர் கடவுளை வஞ்சித்து கடவுளை திருடி கொண்டிருந்தார். वो जो परमेश्वर को वंचित करके उसे चोरी करता था. சொன்னார், அந்த திருடங்கிட்ட கேளுன்னு சொல்லி ஒரு தடவை சொன்னார். और जो प्रभु ने बोला वो चोर को देखो. இப்பவும் அவர் திருடனா தான் இருக்கா. அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கை தேவன் தடுத்து வைத்து விட்டார். அவரை திருடுறதுக்கு இன்னொரு ஆளை நியமிச்சிட்டார். अभी भी वो चोरी बन के रहता है, वो चोर उसी स्वभाव में. நினைக்க நினைக்க சிரிப்பாக இருக்கும். सोच सोच के मैं கடவுளை வஞ்சிக்கிறார்கள், ஆனா இவர்களை ஏமாத்துறதுக்கு சரியாக ஆளை ஆண்டவர் நியமிச்சு விடுவார். परमेश्वर को वंचित करते हैं, लेकिन इनको वंचित करने का और कोई आएंगे. இதன் மூலமாக நம்ம அறியலாம், நாம் இந்த நிலையை அடைய, இந்த உயர்வு அடைய, இதை சம்பாதிக்க, இந்த பணத்தை செல்வத்தை இந்த நிலை அடைய கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார். பலனால் ஞானம் கொடுத்தார், புத்தி கொடுத்தார், கிருபை கொடுத்தார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய கட்டளையின் பிரகாரம் தசாம்சம் கொடுக்கிறோம். इसके द्वारा हम यही सोचना है कि जो मैं इतना बढ़ गया, इतने धनवान हो गया, ये सब जो कमाने के लिए ताकत दिया परमेश्वर ने, ये सब परमेश्वर के द्वारा मुझे मिला करके கட்டளை எல்லாம் மனிதனுடைய நன்மைக்காக தான். जो भलाई के मतलब मनुष्यों के भलाई के लिए. கடவுளுக்கு அதனாலே वो ये परमेश्वर के लिए कुछ नहीं. நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளுங்க, முதல் 4 கட்டளை நமக்கும் கடவுளுக்கும் உரியது. जो व्यवस्था को लीजिए, पहली बात ये हमारा और परमेश्वर का है. தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். जो तेरे प्रभु परमेश्वर केवल वही है. விக்கிரத்தை உண்டு பண்ணி தொழுது கொள்ளாத, मूर्ति पूजा मत करना. உன்னுடைய தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காத,